காடை கிரேவி செய்ய போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல் ஆயில் சட்டியை வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லா சூடு வரட்டும் ஆயில். சூடு வந்ததும் கொஞ்சோண்டு பட்டையும் 2 கிராம்பு போட்டுடலாம். அதுக்கப்புறம் வெந்தயமும் சீரகமும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுடலாம். தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கிடலாம். மல்லி இலை கொஞ்சம் மல்லி இலை வச்சு நம்ம போட்டு இறக்கி வச்சு ஊற்றிக்கலாம். போட்டு நல்லா நம்ம வந்து வதக்கிடலாம். வதக்கி வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். நல்லா கண்ணாடி பற்றி வச்சுட்டு நல்லா தக்காளியும் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதக்கிடலாம். எல்லாம் மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டு அந்த ஈரெல்லாம் எடுத்துடணும். இதெல்லாம் கவுச்சி இருக்கும். நாங்கள் அதெல்லாம் சாப்பிட மாட்டோம். அதெல்லாம் எடுத்தாச்சு. கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுக்கணும். இப்போ நம்ம வந்து மசாலா வந்து வச்சுக்கோங்க. இந்த பச்சை வாசத்தோட எல்லாம் வந்து வதக்கிடணும். பச்சை வாசம் சேர்த்தேன். இந்த பாருங்க, இது மல்லித்தூள் எடுத்துருக்கேன். இது வெறும் மல்லித்தூள் தான், எந்த மசாலாவும் சேர்க்கலை. வெறும் மல்லித்தூள் தான். மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், இது வந்து மிளகு சீரகமும் சேர்ந்து அரைச்ச தூள். நம்ம இதில் போட்டோம்னா இது கரம் மசாலாவெலாம் போட மாட்டோம். ஏன்னா நம்ம பட்டை போட்டாச்சு. கரம் மசாலா வந்து அது போட்டால் எனக்கு பிடிக்காது. அதனால் கரம் மசாலா நாங்கள் போடல. நீங்கள் உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் தயிர் ஊற்றிக்கணும். கிண்டிக்கணும். நம்ம தண்ணி அதில் போட்டுக்கலாம். தண்ணி வந்து குடிச்சு பார்த்து, அதனால் தண்ணி வேணும். நல்லா கொஞ்சம் பச்சை வாசம் போடும். மசாலா வந்து பச்சை வாடை. அடுத்து தேங்காய் ஊற்றிடலாம். தேங்காயும் இந்த கிரேவிலே ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு நம்ம வந்து காடையை போட்டுடலாம். காடையை வந்து ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுருவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த காடை கிரேவி. நம்ம சப்பாத்திக்கு, நானுக்கு, புரோட்டாவுக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். சாதத்துக்கும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அந்த தண்ணியை வடிச்சிட்டு போடுங்க. நல்லா கவுச்சி அடிக்கும். நல்லா வடிச்சு கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும். அடுத்து வந்து எண்ணெயிலே கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்து லெமன் சாறு கொஞ்சம் ஊற்றிப்போம். கொஞ்சமாக ஊற்றினா போதும். லெமன் சாறு ஊற்றிட்டு ஒரு கிண்டிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிடணும். நம்ம வந்து மிக்ஸி ஜாரை கொஞ்சம் அலசி தேங்காய் அரைச்சோம்ல, தண்ணி கொஞ்சம் ஊற்றிடலாம். அது கொஞ்சம் வேகட்டும். தண்ணி இந்த அளவுக்கு போகணும். நம்ம வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் எடுத்துக்க போகிறோம். அதனால் இது கொஞ்சம் வேகிறதுக்காக தண்ணி ஊற்றிருக்கோம். கொஞ்சம் நல்லா வேகட்டும். வந்து மூடி போட்டு மூடி பச்சை மிளகா பறிச்சுக்குவோம். ஃப்ரெஷ்ஷாக வந்து பச்சை மிளகா பறிச்சுக்கலாம். பாருங்கள், பச்சை மிளகா வந்து நிறைய காய்ச்சிருக்கு எங்கள் தோட்டத்தில். 2 பச்சை மிளகா பறிச்சுக்கிறேன். அதான் பச்சை மிளகா நிறைய காய்ச்சிருக்கு. புதினா கொஞ்சம் பறிச்சுப்போம். லெமன் தலை வந்து கொஞ்சம் பறிச்சுக்கலாம். அது போட்டால் சூப்பராக இருக்கும். புதினா இங்கே இருக்குது. புதினா இதுவா புதினா பறிச்சுப்போம். கொஞ்சம் அதில் புதினாவை போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் தொட்டியில் வச்சுருக்கோம். நம்ம கொஞ்சம் சரி அகலமான சட்டியாக இருந்தால் தான் பரவாயில்லன்னு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அது வந்து ரொம்ப உருக்கமாக இருக்கிறதுனால நிறையா காடை இருக்குல்ல, அதனால் சரியாக இல்லை. மாற்றிட்டேன். இப்போ நம்ம வந்து
லெமன் இலை இருக்குல்ல, அது கொஞ்சம் போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டுக்கலாம். புதினா வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காடைக்கறி வந்து உங்களுக்கு வந்து பஞ்சு பஞ்சாக தான் இருக்கும். லெமன் இலை போட்டிங்கன்னா ரொம்ப வாசமாக இருக்கும். இருந்தால் போட்டுக்கோங்க, உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. புதினா எப்படியும் வச்சுருக்கீங்க. அவ்வளோதான், உங்களுக்கு வந்து கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த அளவுக்கு கெட்டியாக வச்சுக்கிறாங்களும் வச்சுக்கலாம், இல்லை இன்னும் நீங்கள் வந்து கெட்டியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் வச்சுக்கலாம். நாங்கள் எங்களுக்கு இந்த அளவு போதும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி. அடுத்து மல்லி இலை போட்டலாம். மல்லி போட்டு இறக்க வேண்டியதான். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் இது சகருக்கு தான் செய்கிறோம். சகருக்கு வந்து நாங்கள் சப்பாத்தி போட்டுக்கிறோம். சப்பாத்திக்கு தான் செஞ்சுருக்கோம்.